ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டிகேபுரம் வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா யார் இருக்காருன்னா நம்ம சஞ்சய் தான் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்மளோட ரிசர்ச் ஸ்காலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிகேபுரத்தில் இவரோட வீட்டுக்கு வந்திருக்கும். இவரோட வீடு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் வீடாக பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எலாபரேட் பண்ணணும்னு கொஞ்சம் பார்க்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு ஒரு ஸ்டெப்பு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் எலாபரேட் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம கொஞ்சம் கன்சல்டிங் கொடுத்துருக்கோம். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சல்டிங் வந்திருக்கு வீட்டுக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வீடு. கவர்மெண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் வீட்டில் அவங்க டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பள்ளத்தில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிற மாதிரி அதுக்கேற்றமே நம்ம ஒரு கன்சல்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு கிச்சன் இருக்குது. அந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எலாபரேட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற கிச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூமாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு கல் இருக்கும் பாருங்கள். இதான் பார்டர் கல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஏறி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் அக்சஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசப்படி தப்பாக இருக்குது. அதனால் இந்த மெயின் டோரை பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ இருக்கிற இடத்துல வைக்க போகிறோம். விண்டோ பார்த்தீங்கன்னா மெயின் டோர் இருக்கிற இடத்துல வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஹாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எலாபரேட் பண்ண போகிறோம். எலாபரேட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரண்ட் வரைக்கும் இழுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே ஒரு தனி தொட்டி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 காலம் போட்டு டெவலப் பண்ணிட்டு இதை ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் மிஸ்டேக் நடந்துருக்கு வாசுபடி. அதுவுமே நான் சொல்கிறேன், அதை கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வழியே உள்ளே போகிறோம். இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அந்த மனையடி சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் அக்சஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா குபேர மூலையில் பீரோ வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மேலே செல்ஃப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாகவே வைக்கல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எங்கே வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே செல்ஃப் வைக்கக்கூடாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செல்ஃபுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வச்சுருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா மிஸ்டேக். ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபு பரன் இதெல்லாம் நம்ம எப்படி வைக்கணும்னா இது பார்த்தீங்கன்னா கிழக்குக்கு ஆப்போசிட்னா மேற்கு புறம் தான் வைக்கணும். நெக்ஸ்ட் இது வடக்கு, இது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இது வடக்குக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெற்கு புறம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிண்டல் வெயிட் வைக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வச்சுருக்கோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெயிட் வச்சுருக்காங்க ஸ்லாப். இது ஒரு மிஸ்டேக், இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வடக்கு புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வச்சுருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமாக பாருங்கள், இந்த இடத்துல ஒரு செல்ஃப் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வடக்கு பக்கம், அதாவது நார்த் சைடில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபு வெயிட்டேஜ் ஸ்டோரேஜ் எதுவுமே வைக்கக்கூடாது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறப்ப ஒரு சின்ன மிஸ்டேக் வாஸ்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கிச்சன். இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோர் ரூமாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனை டெவலப் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கன்சல்டிங் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி சின்ன மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிக்குவோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.